உனக்கு சோதனை பண்றதுக்கும் வேதனையை கொடுத்து விளையாடி வேடிக்கை பார்க்கறதுக்கும் ஒரு ஆள் வேணும்னா என்ன எடுத்துக்க. சீதாவை விட்டுடு. அவளை சீக்கிரம் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்து திரும்பவும் இந்த வீட்டுல வாழ வை. கிருஷ்ணா, அத்தை, உங்க வேண்டுதல உங்க பேத்தி சீதாவே கேட்காத போது கடவுள் மட்டும் எப்படி கேட்பாரு? அவ என்ன செய்வா சித்ரா? அவ பாவம். அவ ஒரு அப்பாவி. எதுக்காக இப்படி ஒரு பழியை ஏத்துக்கிட்டு ஜெயில போய் முடங்கி கிடக்கிறாளோ தெரியலையே. நம்ம கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பழியை ஏத்துக்கிட்டு இருக்கா அவ? யாருக்காக ஏத்துக்கிட்டு இருக்கா? அது நமக்கு தெரியணும் இல்ல பாட்டி. நம்ம கிட்ட உண்மையை சொல்ல மறைக்கிறானா அப்ப அவளுக்கும் அந்த குற்றத்துல ஏதோ பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். அண்ணா, அப்படியெல்லாம் இருக்காது. இவ்வளவு நாளா அண்ணி கூட வாழ்ந்துட்டு அண்ணியை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நீங்க அண்ணியை மட்டும் நம்புங்க, வேற யாரையும் எதையும் நம்ப வேண்டாம். சீதா உண்மையை சொல்லலன்னா இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் அவளுக்கு நெகட்டிவா தான் வரும். அப்படிலாம் நடக்காதுண்ணா. நிச்சயம் உண்மை வெளியே வரும். அப்ப நீங்க எல்லாருமே அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போறீங்க. சீதா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனவ. அவகிட்ட போய் யாரும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. பிரியா, என்னதான் உறவுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் தான் சொந்தத்துக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது தான் ஆடலைனாலும் தன் தசையாடும்னு சொல்லுவாங்க. சீதா உன் கூட பிறக்கலைனா கூட அவ உன் தங்கச்சி. நீ படிக்கணும், நீ நல்லா வரணும்னு உங்க வீட்டுல இருக்கும் போதே ஆசைப்பட்டவ. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகும் உனக்காக பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கா. அத அவ சரி பண்ணிருக்கா. நீ மாட்டிக்கிட்டப்போ அவ வேதனைப்பட்டு துடிச்சிருக்கா. உனக்காக அழுதுருக்கா. அதையெல்லாம் யோசிச்சு எதையும் பேசு. பிரியா, அத்தை சொல்றத மனசுல நல்லா வச்சுக்கோ. இனிமே நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ராம், நம்ம லாயர்கிட்ட இதை பத்தி பேசினியா? பேசுன. அவரும் விசாரிச்சிட்டாரு. எஃப்ஐஆர் போட்டுட்டாங்களாம். 2 நாளா போலீசார் விசாரணை பண்ணிருக்காங்க. நான் தான் கொலை பண்ண. என் தங்கச்சியை காதலிக்கிற மாதிரி நடிச்சு என் தங்கச்சி ராதா வாழ்க்கையை கெடுக்க பார்த்தான். அதனாலதான் கொலை செஞ்சேன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காளாம். நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நம்ம லாயர் சொல்லிட்டாரு.